अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन व आखिबतुल मुत्तकीन अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अस्हाबि अजमईन अम्मा बाद। டுடே இஸ் யோர் டே. உங்களுக்கான நாள். உங்களுக்கான நாளுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? வாட்? ஒருத்தர் தான் சொல்லுங்க. உங்களுக்கான நாள் அப்படின்னா இந்த நாளை முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளிகள், நிர்வாகிகள் எல்லோருமே செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் என்டர்டெயின்மெண்ட். நிசார் சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது, விளையாடுறது, சாப்பிட்றது அதெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்ன வரும்? உங்களுடைய டிசிப்ளின். ஒரு டீமுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டேன்னு அவார்டு இருக்குது. அது எந்த டீம் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். கிரவுண்டில் உங்களுடைய நிலை, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிசிப்ளின்டாக இருக்கீங்க. நீங்கள் பிரேக்கு போகும்பொழுது, பிரேக்லேருந்து வரும்பொழுது எந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக போகிறீங்க, தொழுகையில் நீங்கள் எப்படி சரியான முறையில் உழைச்சது போய் நிற்கிறீங்க, எல்லாமே யார் வாட்ச் பண்ணுவானா? ஒவ்வொரு டீமுடைய மென்டர்ஸ் இருக்காங்களா, 6 பேர் எல்லோரும் வாட்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் அக்ரிகேட் பாயிண்ட்ஸ் வரும். we have given this day for you. உங்களுக்காக கொடுத்துருக்கோம். என்ஜாய் இட். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் டெக்கரம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஐ ஹேவ் டு கீப் திஸ். இதுதான் என்னோடய லிமிட். இந்த லிமிட்டில் என் டெக்கரம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நான் இருக்கணும் ஒரு ஃபுல் டே. உங்களுக்கான ஒரு ஸ்லாட் இருக்குது. அது வந்து உங்களுடைய கிரீவியன்சஸ், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சவால்கள், இதை பற்றி பேசுறது இருக்குது. அதுவுமே வந்து நீங்கள் அழகான முறையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது, கல்வி ரீதியாக உங்களுக்கு என்ன தேவைப்படுது, மார்க்க கல்வி ரீதியாக என்ன தேவைப்படுது அப்படின்றத அழகான முறையில் சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மாவட்டத்திலேருந்து கிளைகளை ஒருங்கிணைச்சு அந்த கிளைகளுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் இன்புட்ஸ் தருவோம். ஆகையால் இது வந்து உங்களுக்கான. அதே நேரத்தில் இந்த வயசு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சங்கடமாக இருக்குது. நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்கள் இன்னும் அந்த வயசில் இருக்கீங்கல்ல, என்ஜாய் பண்ணுங்க. பேசக்கூடிய வயசு இது. நல்ல அழகான முறையில் பேசுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கும்பொழுது கேள்வி, இப்போ ஷேக் வருவாங்க, ஷேக் ஒரு செஷன் வச்சுருக்கோம், ஷேக் பேசும்பொழுது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு இன்னும் ஆர்வம் வரும். அதனால் இந்த வயசில் வந்து நம்ம பின்வாங்கிறதுல அர்த்தம் இல்லை. போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய காலங்களில் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நிறைய வரும். அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே நடக்கும் மாஷா அல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஷேக் வந்து நாங்கள் கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கவனத்தில் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா?